அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், இது கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கான ஆல் டிக்கெட் டெவலப் பண்ணுற லிங்க் நாங்கள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஒன்ஸ் மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஓகேன்ற ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான நிரந்தர பதிவு விவரம் என்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஒன்ஸ் மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பதிவு செய்த ஏற்கனவே வந்து பதிவு செஞ்சுருக்கோம். அதை வந்து ஒன்ஸ் மோர் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே உங்களுடைய யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்ட் அண்டு அந்த 30 அண்டு +3 33 ஓட்டு நம்ம பார்த்துட்டிங்கன்னா சமர்ப்பி அண்டு ரத்து செய்யணும் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம சமர்ப்பின் என்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கணும். அதை கொடுத்த உடனே நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான அப்ளிகேஷன் நம்பர் கரண்ட் அப்ளிகேஷன் என்ற ஆப்ஷன் இருக்கும். இப்போ டவுன்லோட் ஆப்ஷன் ஆல்ரெடி இருக்குன்னு ஓப்பன் ஆகுது. ஆனால் கரண்ட் என்ற அப்ளிகேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டவுன்லோட் என்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம டவுன்லோட் என்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜ் ஓப்பன் ஆக மட்டும் போதாது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்முடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்டு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே பொறுத்து பார்த்திங்கன்னா கரெக்டான முறையில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள். அந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கோம் அதுக்கு இருக்கும். அதை நம்ம காப்பி பண்ணி பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம கம்ப்ளீட் ஆனோட பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா என்றைக்கு எக்ஸாமு எத்தனை மணிக்கு எல்லாமே உள்ளலாம் இருக்கணும் என்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு டைமிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தகவல் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது அது பண்ணி வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக அந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.